ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாப்பேட்டை பக்கம் நண்பர் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஆஃப்லைன் மேப் பற்றி சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சைஜிக் பற்றி போட்டிருந்தோம், அதான் உள்ளதுலே சிறந்த ஒரு ஆஃப்லைன் மேப்புன்னு. பட் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மேப்பு, அதான் ஜிபிஎஸ் கோ பைலட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேப்பு கிட்டத்தட்ட இந்தியன் மணிக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே வருது. பட் இதோட கிராக் எங்கே தேடியுமே கிடைக்கல. ஸோ நானே முயற்சி செஞ்சேன் இதை கிராக்கை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்துட்டு உங்களுக்கு எரர் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க்கில் போய் இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இது வந்துட்டு உங்களுக்கு சாரி உங்களுடைய பர்ச்சேஸ் வந்துட்டு எரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அது வந்த உடனே ஜஸ்ட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ஓகே, இது நல்லா கவனிக்கணும். ஸோ இல்லாட்டி அது ஒர்க் ஆகாது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கோ பைலட் அப்படின்னு அடிங்க. ஓகே, கோ பைலட் அப்படின்னு அடிச்சிங்கனாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு வரும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது. ஓகேவா? அதை நீங்கள் ஒரு ட்ரிப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இங்கே அப்டேட்டுன்னு இருக்கும். எனக்கு ஓப்பன் இருக்குதுல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க இது உங்களுக்கு நார்மலாக அப்டேட் ஆகிற மாதிரி அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு இந்த மேப் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஐடி கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அதை ஸ்கிப் வேணாலும் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ மேப் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இப்படி வரும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கன்ஃபியூஸை போகணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜிபிஎஸ்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்மளுடைய இடத்த மேப் மூலயமா நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு இங்கே காட்டும். ஸோ நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஈஸியாக ஒரு வழி என்னன்னாக்க இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் பிஓஐன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு சர்ச் ஆல் கொடுங்க. ஓகே, சர்ச் ஆல் கொடுத்தாக்க இதில் வந்துட்டு நீங்கள் கிட்ட எந்த இடத்துக்கு போகணுமோ அதை அடிக்கலாம். ஒரு மாலாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா மாலு, இல்லை ரெஸ்டாரண்ட்னாக்கா இந்த ரெஸ்டாரண்ட் பேர். இப்போ உதாரணத்துக்கு நான் சினிமாவுக்கு போகணுன்னு வைங்க. இப்போது நேஷ்னல் ஸ்பெல்லிங் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அடிக்கணும், இல்லாட்டி அது கரெக்டாக வராது. ஸோ இது வந்துட்டு சைஜிக் மேப்போட ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணி முடிச்சு இது நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு தான் நான் இது ஒரு போஸ்ட்டாக போடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த சர்ச்சில் வந்துட்டு அது உங்களுக்கு வரும். வந்த பிறகு நம்ம வந்துட்டு அதை செலக்ட் பண்ணலாம். சைஜிக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஃபுல்லாக பேர் அடித்தா தான் கரெக்டாக வரும். பட் இதில் 2-3 லைன் நீங்கள் கொடுத்தாலே இதுவே உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வேறு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இதில் போயிட்டு அட்ரஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் அன்றைக்கி ஒமான் போனேன். ஸோ நான் ஹத்தாங்க ஏரியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சர்ச் பேர் தெரியலையா, ஜஸ்ட்டு ஸ்கிப்பு கொடுங்க. கொடுத்தீங்கனாக்கா இதை நம்ம கால்குலேட் பண்ணோம். ரூட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த கோ அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்தோம்னாக்க நமக்கு ரூட் வந்துட்டு இது காட்டும். அதே போல் ஸ்பீட் கேமரா எங்கே இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த ஸ்பீட் கேமராவும் இது நல்லா காட்டுது. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மேப் வந்துட்டு அது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதில் நீங்கள் என்ன கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு நான் பேசிக் ஆரம்பத்தில் இது ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு சொன்னாக்க இதில் சில இந்த பைசா கொடுத்து வாங்கக்கூடிய சில ஐட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்ஷால்லா நான் அடுத்த வெர்ஷனில் வந்துட்டு பைசா கொடுத்து உள்ளதை எப்படி நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் பார்ப்போம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசியம் தெரிவிங்க. அப்போ தான் வந்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த விஷயம் வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் வந்துட்டு நம்ம எப்படி இந்த மற்ற இந்த தீம்ஸு இன்னும் சில இதெல்லாம் எப்படி ஈஸியாக வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்துட்டு இதோட மதிப்பு பார்த்தினாக்கா நல்லா கிளியராக தான் காட்டுது. ஓகே, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.